ஹாய் ஹலோ மக்களே, காஃபி அண்ட் கிரைஸ்ட் இதுல புதுசா ஒரு எபிசோட்ல புதுசான ஒரு மிஷினரியோடு கூட உங்களோடு சேர்ந்து நானும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பயணிக்க போறேன். இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ போன மிஷினரியை பத்தி நம்ம பார்த்தோம், சீகன் பால்கோ பத்தி. நீங்க பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இவருடைய இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு மிஷினரியை பத்தி பார்க்க போறோம். இவர் சபை சீர்திருத்தத்திற்கும் எழுப்புதலுக்கும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்கிறார். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா மக்களுடைய கரங்கள்லயுமே அவர்களுடைய தாய்மொழியில வேதாகமம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த விஷயத்துல நுணுக்கம் காட்டின, இதற்காக அயலாமல் உழைத்த ஒரு நபரா இருக்கிறார். இவர் 1328 இங்கிலாந்துல யாக்ஷைர்ங்கிறதான ஒரு பகுதியில என்ன பண்றாரு அப்படின்னா பிறக்கிறார். பிறந்த அந்த நாட்கள்ல எல்லா மொழியிலுமே வேதாகமம் கிடையாது, லத்தீன் மொழியில மட்டும்தான் வேதாகமம் இருந்தது. அந்த லத்தீன் மொழி கூட எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மிடிவியல் யூரோப் அந்த இடத்துலதான் அந்த வேதாகமம், லத்தீன்ல இருக்கிற வேதாகமம் ரொம்ப பிரபலமா ரொம்ப லெகுவா கிடைக்கத்தக்கதா இருந்தது. சோ அது கூட பாத்தீங்கன்னா எல்லார் கையிலுமே இல்லை. சோ இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வளர்ந்து வருகிறார். வளரும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா தியாலஜி படிக்கிறார், பிலாசபி படிக்கிறார். எங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பிரபலமான நல்ல ஒரு பிரில்லியண்டான ஸ்காலரா என்ன பண்றாரு அப்படின்னா வளம் வருகிறார். இப்படி வளம் வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வேதாகமத்தை அதிகமாய் படிக்க அதை தியானிக்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா மனுஷர்களை காட்டிலும், மனுஷர்களுடைய கலாச்சாரங்களை காட்டிலும், மொழிகளை காட்டிலும் வேதாகமம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கர்த்தருடைய வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா புரிந்து கொள்ளுகிறார். அப்படி புரிந்து கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒரு ஆசை, எல்லாருடைய தாய்மொழியிலையுமே அவங்கவுங்க கையில அவங்கவுங்க தாய்மொழியிலையுமே வேதாகமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் அந்த ஆசையோடு கூட தாகம் கொண்டவரா என்ன பண்றாரு அப்படின்னா வருகிறார். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எந்த ஒரு மனுஷனையும் எடுத்த உடனே பயங்கரமாய் பயன்படுத்துவது கிடையாது. காலமாய் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு காலங்கள்லயும் அம்மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா இவருடைய அழைப்புக்கு ஏற்றார் வண்ணமாய், இவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாய் கர்த்தர் அந்த ஊழியக்காரரையோ அந்த தேவ பிள்ளையோ என்ன பண்றாரு அப்படின்னா வணைந்து கொண்டு வருகிறார். வேதாகமத்தின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் வணைந்து கொண்டு வருகிறார். அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 119வது சங்கீதத்துல 105வது வசனத்துல வாசிக்கிறோம்ல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே போலதான் விக்லிஃபும் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறதுக்காகவும் அடுத்த காரியங்களை செய்யறதுக்காகவும் என்ன பண்றாரு அப்படின்னா வேதாகமத்தை அடிப்படையாய் கொண்டு ஒவ்வொரு காரியங்களும் நடப்பிக்கிறார். ஆமா, நீங்க நடுவில் நீங்க பேரை கேட்டீங்க. ஓகே, அந்த மிஷனரி வேற யாரும் கிடையாது, த மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன் என்கிறதான அந்த அடைமொழியை உடைய அந்த செல்ல பெயரை உடைய நம்முடைய மிஷனரி ஜான் விக்லிஃப். சோ தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன். காட் பிளஸ் யூ.